ஹை நல்லா பசிக்கிற நேரத்தில் நல்லா ஸ்பைஸியாக ஒரு ப்ரெட் உப்புமா சுட சுட பண்ணலாமா? ப்ரெட்டை நல்லா இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ரஃப்பாக தான் என்னென்ன காய்கறி ஆட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் காய்கறி ஆட் பண்ணால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். தனியாக வச்சுன்னு சாப்பிட போகிறதில்ல. அதனால் வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிச்சாச்சு. அது ஒரு வதக்கிட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நட்ஸும் அதே மாதிரி தான். தனியாக நம்ம வச்சுட்டுருப்போமே தவிர எடுத்து சாப்பிடவே மாட்டோம். இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் ஆட் பண்ணால் தான் அப்படி வயிற்றுக்குள்ளேயே போகும். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிண்டாச்சு. பொரியட்டும். இது பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுட்டுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் தான் வாசனைக்கு. அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்லா ஒரு வதக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. ஸோ இந்த ஸ்டேஜில் என்னென்ன காய்கறி வச்சுருக்கோமோ எல்லாமே போட்டுட்டேன். தக்காளி வச்சுருக்கேன், பட்டாணி வச்சுருக்கேன், குடமிளகா வச்சுருக்கேன், கேரட் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வானிலையில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வேகணும். இப்போவே இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு நம்ம இந்த காய்கறிலாம் வேக வச்சிடலாம். ப்ரெட்டு வந்து கொஞ்சம் எப்போவுமே ட்ரையாக இருக்கும் ப்ரெட், அதனால் கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும்போதே இந்த ப்ரெட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகா அப்படி, உப்பு, மஞ்சப்பொடி, பச்சை மிளகா போட்டிருக்கேன். மிளகா அப்படியும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து வானிலையை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் காய்கறிலாம். இந்த ப்ரெட் உப்புமா எப்போ பண்ணுவோம் தெரியுமா? ப்ரெட் பேக்கெட் வாங்கியிருப்போம், ஆனால் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிறதுன்னா இன்றைக்கி அதை எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிட்டு காலி பண்ணி ஆகணும். அவ்வளோதான். இந்த காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா மூடி போட்டு வெந்த உடனே என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி அதில் இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ரெட்டு வந்து ட்ரையாக ஆகாமல் இருக்கும். ஸோ ப்ரெட்டையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து மேலே கொத்தமல்லி தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான ப்ரெட் உப்புமா ரெடி. இந்த சில் கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் தெரியுமா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா. அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.